வணக்கம் உறவுகளே. இப்போ என்ன சொன்னால், அந்த ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கிறேன்டா கொழும்புல. கொழும்பு மகரகம என்ற இடத்துல வந்து ஒரு காவலாளி வந்து ஒரு குடிசையை எரித்திருக்கின்றார். தனது காவல் குடிசையை எரித்திருக்கின்றார். இது ஏன் என்றதும், ஒரு மனிதன் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக, தன்னை தப்பிக்க வைப்பதற்காக, ஒரு ஒரு மனிதன் எப்படியெல்லாம் கதைகளை கட்டுவான், எப்படியெல்லாம் கதைகளை சொல்லுவான் என்பது சம்பந்தமானதுதான். ஒரு செய்தியாகவும் இருக்கலாம், இது ஒரு கருத்தாகவும் இருக்கலாம். அதை நீங்கள் எடுத்துக்கொள்கிற விதத்தை பொறுத்து இருக்குது. இப்போ என்னென்னா, கொழும்பு மகரகம என்ற இடத்துல வந்து எமது தலைவர் வந்தன்னு சொல்லி, ஒரு கனவில் தலைவர் வந்தன்னு சொல்லி ஒரு வீட்டை எரிச்சிருக்கிறார் ஒரு காவலாளி. ஒரு பெரிய கட்டட தொகுதியில் வந்து காவலாளிகள் இருக்கின்றார்கள். ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குடிசைகள் இருக்கின்றன. அவர்களுக்கான உடுப்புகள், அவர்களை படைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் அங்கே இருக்கின்றன. இவரும் ஒரு காவலாளியாக அங்கே செய்யப்படுகின்றார். அந்த ஒரு விசாரணையின் போது அவர் ஏன் இந்த குடிசையை கொளுத்தினீர்கள் என்று கேட்டதுக்கு அவர் சொன்ன பதிலை பாருங்கள். இதில் வந்து பிரபாகரன் இருந்திருந்தார், அதெல்லாம் நான் இதை கொளுத்தி விட்டேன், எல்லாத்தையும் கொளுத்தி விட்டேன் என்று ஒரு கதையை காட்டுகின்றார். தான் தப்புவதற்காக அவர் செய்த ஒரு செயலை பாருங்கள். நாங்கள் இப்படி நினைத்துக் கொள்ளலாம், இன்றைக்கும் கனவிலும் வருவான் தலைவன் என்ற ஒரு வாக்கியத்தை நாங்கள் ஒரு பாட்டிலையும் இருக்குது. அப்போ இன்று வரை கனவிலையும் வந்து கொண்டு தான் இருக்கிறார். பயம்ன்றது கனவிலையும் வரும். இப்போது சாதாரண மக்களுக்கு கூட நினைப்பு வந்திருக்கிறது. இதை நாங்கள் பயம் என்று எடுத்துக்கொள்வதா, அல்லாட்டிக்கு தான் தப்புவதற்கு இது செய்கின்ற, தன்னை குற்றவாளி ஆக்காமல் தான் தப்புவதற்காக, தான் இந்த நாட்டுக்கு ஒரு விசுவாசியாக, இந்த நாட்டுக்கு போய் பாதுகாவலாக இருக்கிறன்ற ஒரு கருத்தை அந்த காவலாளி முன்வைக்கின்றாரா? முதல்ல இந்த இதுகளை நிறுத்தி கொள்ள வேண்டும். இந்த இனத்துவசங்களை களைய வேண்டும். யார் எந்த மக்களாக இருந்தாலும் நிறுத்தி கொள்ள வேண்டும். அடுத்த சந்ததிகளும் இன்னும் வாழ முடியாமல் இப்படியே திக்கி முக்காடி நிற்கா போகின்றன என்பது எந்த மாற்றமும் இல்லை. இதை வந்து முளையிலேயே கிளியறிய வேண்டியது, இதுக்குரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டியது அந்த பொறுப்புகளில் இருக்கிற அந்த நிர்வாகங்களை நடத்துகிற, அந்த ஆட்சியை நடத்துகின்ற அரசாங்கத்திட்ட பொறுப்பு என்பது முக்கியம். இந்த இந்த மகரகமையில் நடந்த இந்த காவலாளி செய்த செயல் வந்து இதொரு மனநோயாக இருக்கிறதா, இல்லாட்டிக்கு அவர் மனநோய் உள்ளவரா? அவரையும் காவலாளியை வைத்துக்கிறார்கள். எந்த நேரம் மனநோயாளியாக இருந்தாலும் அவருக்கு தலைவரின் சிந்தனைகள் வந்து கொண்டிருக்கின்றன, தலைவரின் பயங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அந்த அந்த துவசங்கள் இப்பயும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இதை வந்து மாற்ற வேண்டும். அடுத்த சமுதாயத்துக்கு இதுகளை வந்து கொண்டு செல்லக்கூடாது. ஆகவே இந்த இனத்துவசமான கருத்துக்களை வந்து முதல்ல வந்து நிப்பாட்டவும். அடுத்த சந்ததிகளுக்கு இதை நாங்கள் கொண்டு செல்வது நல்லதல்ல. தற்போது இருக்கிற சமுதாயம் வந்து ஓரளவுக்கு நிம்மதியாக இருக்கிறது என்பது உண்மைதான். ஒரு சாதாரண மனிதன் கூட தனது தேவைக்காக, தனது குற்றங்களை மறைப்பதற்காகவும், தனது செயற்பாடுகளை ஒழிப்பதற்காகவும், தன்னை காட்டி கொடுத்துருவான் என்ற பயத்தில் ஒருவன் மீது பல பேர் குற்றச்சாட்டுகளை வைப்பதற்காகவும், தன் சுயநலங்களுக்காக சில பிச்சைகளை போடுகின்றார், சில எச்சைகளையும் போடுகின்றார். அவர்களும் ஒரு நேர சுகத்துக்காகவும் ஒரு நேர சந்தோஷத்துக்காகவும் சில தவறுகளை அவர்களும் செய்துகின்றார்கள். தன் பிள்ளையை மறைப்பதற்காக பல கூட்டங்களை சேர்ப்பார்கள். கூட்டங்களை சேர்த்து தன் பிள்ளையை மறைப்பதற்காக இன்னொருவர் மீது அந்த பிள்ளையை வந்து திணிப்பார்கள். அப்போ அந்த பிழை செய்யாதவன் வந்து அந்த பிள்ளையை வந்து செய்த மாதிரி இந்த கூட்டணிகள் வந்து உருவாக்கும், ஒரு பிம்பத்தை உருவாக்கும். சில கதைகளை சோடித்து அதுக்கு ஒரு வியாக்கியானம் கொடுப்பார்கள். அந்த வியாக்கியானம் அது இறுதியில் உண்மையாக போகிறதுக்கான சந்தர்ப்பங்களும் இருக்கின்றன. சிலது பொய்த்து போவதற்கான சந்தர்ப்பங்களும் நிறைய இருக்கின்றன. அப்படியாக ஒரு சாதாரண மனிதன் கூட தன் தேவைக்காக சிலரை பயன்படுத்துகின்றான். தான் தப்பிப்பதற்காக, தன் நிலையை நிலைநிறுத்துவதற்காக சில வேண்டத்தகாத, செய்யக்கூடாத செயல்களை வந்து செய்கிறார்கள். இது ஏற்றுக்கொள்ள முடியாது. அனைவரும் இதை கொஞ்சம் நாங்கள் சிந்தித்து செயற்பட்டு அடுத்த சந்ததிகளை வந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கைக்கு நான் கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் எனது கருத்து. நன்றி, வணக்கம்.